வணக்கம். 1956ஆம் ஆண்டு அரியலூர்ல ஒரு பெரிய தொடர்வண்டி விபத்து. அதுல ஒட்டுமொத்தமாக 144 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கு மத்திய தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அதாவது, நான் என்னங்க பண்ணுவேன், நான் டெல்லியில உட்கார்ந்திருந்தேன். அரியலூர்ல அவங்க நிர்வாகம் பண்ண தெரியாம விபத்துக்கு உள்ளாக்குனாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறேன். இதை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஆணை அமைக்கிறேன். அப்புறம் இந்த வழக்கை ஒரு பெரிய விசாரணை அமைப்பு கிட்ட கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிக்க முன் வரல. மாறாக, நான் தான் அந்த அமைச்சகத்துக்கு தலைவராக இருக்கேன், அமைச்சராக இருக்கேன், அப்ப நான் தான் முதன்மை பொறுப்பு. அப்ப 144 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா நான் நேரடியா அதில் சம்பந்தப்படனா கூட நான் தான் எல்லாருக்கும் பொறுப்பு. அந்த அடிப்படையில் தார்மீகத்தோட எனது பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னாரு லால் பகதூர் சாஸ்திரி. இந்த சம்பவத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில விஷச்சாராய விபத்து 55 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அங்க எதனால அந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, காவல்துறை வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையாக நியாயமாக நடந்திருந்தா இவ்வளவு பெரிய விபத்து, இவ்வளவு பெரிய மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. 55 பேர் செத்துருக்க மாட்டாங்க. நாம சின்ன வயசா இருக்கிறப்ப நம்ம செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம், கள்ளச்சாராயம் உயிரிழப்பு, கண் பார்வை போனது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா அண்மை காலத்துல அப்படி கேள்விப்பட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை. கடந்த ஆண்டு தான் கேள்விப்பட்டோம். கடந்த ஆண்டு செங்கல்பட்டு, விழுப்புரம், மரக்காணம், மதுராந்தகம் இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயத்துல இதே போல விஷச்சாராயம், அதுல ஒட்டுமொத்தமாக 22 பேர் இறந்து போனாங்க. அப்போ இன்னைக்கு என்ன ஐயா ஸ்டாலின் பேசினாங்களோ அதையே பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இரும்புக்காரங்க ஒடுக்குவோம், நாங்க சிபிசிடிக்கு மாத்திரம், எல்லாருக்கும் 10 லட்சம் நிவாரணம் தர்றோம், அப்புறம் அதிகாரிகளை இடமாற்றம் பண்றோம், காவல்துறையினர் அவங்கள இடைநீக்கம் பண்றோம், இப்படி எல்லாமே இவங்க சொல்றாங்கல்ல அதிரடி நடவடிக்கைன்னு, அந்த எல்லா கருமாந்திரத்தையும் அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பண்ணாங்க. இப்ப அது பண்ணி ஓராண்டு காலத்துக்குள்ள மறுபடியும் பார்க்கிறப்ப அதே மண்டலம், அதே விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் சொல்றாங்கல்ல, அதே மண்டலத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயத்தால 55 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல அரசு கொஞ்சோண்டு விழிப்புணர்வோடு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுல இன்னைக்கு இப்படியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இவங்க எடுத்து தானே செய்து கொண்டிருக்காங்க, நடவடிக்கை எல்லாம் பண்றாங்கல்ல அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு திமுக காரங்க மனசாட்சி இல்லாம ஒத்து ஊதி கொண்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் தவறு நடந்து தவறுக்கு பிறகு அரசு விழித்து கொள்ளும்னா அது எவ்வளவு பெரிய மோசமான நிர்வாகம். இங்க பல தடவை நம்ம பார்க்கிறோம், கும்பகோணத்துல தீ விபத்து, 94 குழந்தைகளை நம்ம இறந்து போகுது. அதுக்கும் பிறகு அரசு விழித்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க இனி பள்ளிக்கூடத்துல கூரையே இருக்கக்கூடாது, கூரை இல்லாம கூரையை அகற்றிடுங்க அப்படின்னு உத்தரவு போடுது. ஆனா 94க்கும் மேலான உயிர்கள் போச்சே, அந்த உயிர்களுக்கு என்ன பதில் சொல்றது? குழந்தைகள் செத்து போச்சு. அதே போல ஒவ்வொரு முறையும் ஒரு தவறு நடந்து உயிர்கள் பறிபோன பிறகு அரசுக்கு விழிப்பு நிர்வாகம் திடீர்னு இயங்க தொடங்கி நடவடிக்கை மேற்கொள்ளும்னா அது சரியான நிர்வாகமா? அது நிர்வாக தோல்வி. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, அதாவது அந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் வித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த சாராயத்தை வித்தாங்கல்ல, விஷச்சாராயத்தை, அதுக்கு 200 மீட்டருக்கு உள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அதே 200 மீட்டருக்கு உள்ள காவல் நிலையம் இருக்கு. அப்ப காவல் நிலையத்துக்கு தெரியாம எப்படி சாராயம் விற்க முடியும்? இங்க உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, மது விலக்குக்குன்னு அது தொடர்பான அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க யாருக்குமே தெரியாம சாராயம் வித்துற முடியுமா? இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாம சாராயம் வித்துற முடியுமா? இது எப்படி? ஆனா அது எல்லாமே யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும்னு நம்ம நம்பணும். என்ன கூத்துன்னா, இவ்வளவு காலம் கண்டுக்காம இருந்தீங்க. அந்த சம்பந்தப்பட்ட நாள் இன்னைக்கு சுரேஷ்னு ஒருத்தன் முதல் முறையாக அந்த சமயத்துல இறந்து போறாரு. முதல் பலியாக அவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போன பிறகாவது இது விஷச்சாராயத்தால வந்த விளைவு, எல்லாரும் விழித்துக் கொள்ளுங்க,
விஷச்சாராயத்தை குடிச்சிடாதீங்க. அப்படி யாராவது குடிச்சிருந்தா வந்து தயவு செஞ்சு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்குங்க, உயிர் போகிற ஆபத்து இருக்கு அப்படின்னு குறைந்தபட்சமான ஒரு விழிப்புணர்வு ஊட்டலை செய்திருந்தா கூட 55ங்கிற எண்ணிக்கையில் போயிருக்காது, கட்டாயம் இருக்காது. ஒரு 10க்குள்ள சுருக்கியிருக்க முடியும். ஆனா அன்னைக்கும் இது ஒன்றும் கள்ளச்சாராயம் இல்லைங்க, விஷச்சாராயம் இல்லைங்க அப்படின்னு சொன்னதன் விளைவாக இன்னைக்கு 55 உயிர் போயிடுச்சு. அதுல கடைசியா நேத்தோ முந்தினால செய்தியை பார்க்குறப்ப மாசு வந்து கவலைப்படுறாரு, அமைச்சர் மாசு. என்னங்க யாருக்குமே வந்து அக்கறை இல்லைங்க, யாருக்குமே வந்து விழிப்புணர்வு இல்லைங்க. மருத்துவமனையில் வந்து குடிச்சு விட்டு வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போய் மறுபடியும் அதே சாராயத்தை குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா அமைச்சர் மாசு. அப்ப அவன் வந்து குடி நோயாளியா இருக்கான். இவன் தான் இந்த குடி நோயாளி தான் தீபாவளிக்கு வந்து 400 கோடிக்கு வருமானத்தை ஈட்டி தர்றான். ஆண்டொன்றுக்கு 45,000 கோடிக்கு வருமானத்தை டாஸ்மாக் கடைகள் மூலமா ஈட்டி தர்றான். இவன் தான் இந்த ஆண்டு 1500 கோடி அதிகப்படியாக இந்த மதுக்கடைகள்ல மதுபானங்கள் விற்பனையாக காரணமா இருக்கேன். அப்ப எல்லாம் என்னங்க, போன வருஷம் வந்து 45,000 கோடிக்கு குடிச்சான், இந்த வருஷம் 46,000 கோடிக்கு குடிக்கிறான். ஒரு தீபாவளிக்கு வந்து வரக்கூடிய படங்கள் கூட இவ்வளவு வசூல் பண்ணல. ஆனா டாஸ்மாக் கடையில வந்து 400 கோடி வசூலாகுதுங்க. 400 கோடினா எவ்வளவு பேருங்க? அப்ப குடி நோயாளி அதிகரிச்சு கொண்டிருக்கானே அப்படின்னு என்னைக்கும் கவலைப்படாத இந்த அதிகார வர்க்கம், ஆட்சியாளர் பெருமக்கள் திடீர்னு இப்ப வந்து விழிப்புணர்வே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க காலங்காலமா மதுக்கடைகளை மூட சொல்லி நாம் போராடிய போதெல்லாம் அவங்க கொடுத்த விளக்கம், மதுக்கடையை மூடனா கள்ளச்சாரையும் பெருகிட்டோம், கள்ளச்சாரத்தை நோக்கி போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. மதுக்கடை இருப்பதன் விளைவாகத்தான் கள்ளச்சாராயம் இருக்கிறது. எப்படின்னா, இந்த மதுக்கடையில மது குடிச்சு குடிச்சு குடிக்காம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு குடி நோயாளியாக மாறி மனப்பிறழ்வுக்கு ஆட்பட்ட ஒருத்தன் இனி வந்து சாப்பாடு இல்லாம கூட இருப்பேன், தண்ணி இல்லாம கூட இருப்பேன், ஆனா சாராயம் இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு ஒருத்தன் எட்டிய பிறகு அவன் வேலைக்கு போகாம இருந்து அவன் அந்தாடங்காட்சியா இருந்து அவன் கையில காசு இல்லாதப்ப அவன் என்ன பண்ணுவான்? சாலையில போய் நிற்பான், பேருந்து நிலையத்தில் போய் நிற்பான், 5 ரூபா கேட்பான், 10 ரூபா கேட்பான். ஒவ்வொருத்தர கேட்டு 120 ரூபா 130 ரூபா ஒட்டு மொத்தமாக காசு வர்றப்ப அதை கொண்டு கொடுத்து குடிப்பேன். அப்படி யாருமே காசு தரல அப்படின்னா வீட்டில் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டு காசை பறிப்பான், இல்லை தாலியை பறித்து அடமானம் வைப்பான். இப்படி எதுவுமே வசப்படலை, காசே இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 120 ரூபா பணத்தை கூட அவனால் பரட்ட முடியலன்னா சரி மலிவு விலையில் கிடைக்கிது சாராயம் அப்படின்னு பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிப்பான். அப்படி குடிச்சுதான் இங்கே செத்து போயிட்டான். இதை பற்றி காவல்துறை கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருந்தா இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அப்ப காவல்துறை முழுக்க காவல்துறை வந்து கள்ளச்சாரத்தை கொண்டு வீட்டில் கொடுக்கல, காவல் நிலையத்தில் வச்சு அந்த கள்ளச்சாரத்தை விஷச்சாரத்தை விற்கல, அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி இதில் சரிவாதி பங்கு காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, மதுவிலக்கு அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஒரு 3 நாளா பேசுபொருளாக ஆகாமே இருக்கு. மதுவிலக்கு ஆயத்திருவைத்துறை அமைச்சர் முத்துசாமி. அந்த முத்துசாமி தான் காலையில குடிக்க போறவங்களை நீங்க குடியாரன்னு சொன்னீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பொங்கி எழுந்தார். குடியாரன்னு சொல்லக்கூடாங்கிறார், பணத்தை பணம் தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி குடியாரன்னு சொல்லக்கூடாங்கிறார். அந்த முத்துசாமி எங்க போனார்? முத்துசாமி களத்துக்கு போனாரா? எந்த பதிலும் இல்லை. இப்படி பேசிக்கொண்டு போனா இதுல பேசிக்கொண்டே போகலாம். இதுல 10 லட்ச ரூபாய் நிவாரணங்கிறது மிக தவறான முன்னுதாரணம். அதாவது ஒரு நாவல் எழுதி நல்லா எழுதி அவன் வந்து சாகித்ய அகாதமிங்கிற விருதை பெற்றா கூட 1 லட்ச ரூபா தான். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். அதாவது நான் மக்களுக்கு சேவையாற்ற போறேன்னு சொல்லிட்டு இராணுவத்தில் பணிபுரிட்டான், அவனுக்கு 10 லட்சம் கிடையாது. இங்க வந்து துப்புரவு பணி செய்யக்கூடிய அந்த மலைக்குடிக்குள்ள இறங்கி துப்புரவு பணி செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க விஷவாக்கி தாக்கி இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் கிடையாது, யாருக்கும் காசு கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த விஷச்சாரத்தை வாங்கி குடிச்சு செத்து போனா 10 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய இழிவு, கேவலம். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய இல்லையா அப்படின்னு கேட்கலாம். தாராளமா கொடுங்க. யார் தப்பு பண்ணா? அரசாங்கத்துல இருந்து யார் தப்பு பண்ணா? திமுக அரசு. அவ என்ன பண்ணுங்க, நீங்க அரசாங்கத்துக்கு காசு எடுத்து கொடுத்தா மிக தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். அப்ப திமுக கிட்ட காசு இருக்கு, திமுக இல்லாத காசு இல்லை. அது 30,000 கோடியை கொள்ளடிச்சுக்கிறத சொல்லி ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. அந்த காசுல கூட எடுக்க வேண்டாம்.
நீங்க பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி கொடுத்தீங்கல்ல, ஒரு 4 கோடி 5 கோடி ஒதுக்குங்க. திமுக அறக்கட்டளையிலிருந்து காசு எடுத்து 10 லட்ச ரூபா காசு கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அரசாங்கத்து காசு எடுத்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்காதீங்க. நீங்க காசு கொடுப்பதோட நோக்கம் என்னன்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பம் என்ன ஆகுறது அப்படிங்கிற கவலை இல்லை. மாறாக இதன் மூலமாக விளையக்கூடிய அதிருப்தியை மட்டுப்படுத்தணும், மக்கள்கிட்ட இருந்திருக்கக்கூடிய கோபத்தை குறைக்கணும். நீங்க நிவாரணம் தரதா சொல்றீங்க, சரி நிவாரணத்தை ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 5 நாள் கழிச்சு கொடுத்துக்கலாம். வீட்டுல சடலத்தை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, ஒரே தெருவில் 10 பணம். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் அழைச்சு ஒரு இடத்துக்கு அழைச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காக்க வச்சு அங்க கொடுக்கறது. இல்லைன்னா சடலத்துக்கு முன்னாடி கட்டி அழுது கொண்டிருக்கிறப்ப அப்ப கொண்ட காசோடைய நீட்டுறது. இதெல்லாம் அதிகார திமிர்ல இவ்வளவு கொடுமையா நடந்திருக்குது. ஆனா இந்த கொடுமை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது காவல்துறையின் தவறு. ஸ்டாலின் நீங்க சொல்லாதீங்க, ஸ்டாலின் சரியாத்தான் இருக்காரு. பாத்தீங்களா எல்லாம் நடந்த பிறகு எப்படி தடாலடியா நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஸ்டாலினை காப்பாற்றுகிற இழிவான வேலையைத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சோகால்டு முற்போக்காளர்கள், நடுநிலையாளர்கள், பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள்னு பலரும் செய்றாங்க. இதுல இந்த நேரத்தில் அரசியல் பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் சமூக பொறுப்புணர்வோடு எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த உருட்டெல்லாம் ஏன் உருட்டுறாங்க? போன ஆட்சி காலத்துல ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணும் அப்படின்னு பேசுறாங்க, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவையலா பண்ணும் அப்படின்னு கேட்டவர் இதே ஐயா ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு பெருந்தன்மை இருந்துச்சவருக்கு. இதுல சமூக பொறுப்புணர்வோடு மது எனும் அறக்கடை எல்லோரும் கூடிதான் ஒழிக்க முடியும், எல்லாரும் சேர்ந்து வரணும், இந்த நேரத்தில் அரசியல் பேசக்கூடாது, என்னென்ன உருட்டு. திமுக அம்பலப்படுது, திமுக மக்கள் மத்தியில அதிருப்தியை சம்பாதிக்குது, கோபத்தை சம்பாதிக்கணும்னு அரசியல் பேசக்கூடாதான். திமுக ஒழுங்கா இருந்திருந்தா 55 பேர் செத்து போயிருக்க மாட்டேன். ஆனா இந்த குற்றத்தை கூட பேச மறுக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள்ல யாராவது கதை எழுதாங்கன்னா அந்த படத்தை போட்டு இந்த அம்மா அங்கன ஒரு மாதிரி நடிக்குது, அங்கன ஒரு மாதிரி நடிக்குது, அப்ப வேஷம் போடுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பை கொச்சைப்படுத்துகிற குற்றப்படுத்துகிற வேலை செய்றாங்க. இந்த கீழ்த்தரமான வேலையை தொடர்ச்சியா செய்றாங்க. இது எப்படி சகிச்சுக்க முடியும்? அதுல நான் பார்க்கிறப்ப இத பேசுறீங்கன்னா, நீங்க ஜெயலலிதா காலத்தை என்ன நடந்துச்சு தெரியுமா, எம்ஜிஆர் காலத்தை என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜெயலலிதா பண்ணாலும் தப்பு தான், எம்ஜிஆர் பண்ணாலும் தப்பு தான். ஆனா இந்த தவறுக்கு என்ன சொல்ற நீ? இதுல யாரும் பேசக்கூடாதுங்கிறாங்க. ஆனா நம்ம ஒரே ஒரு கேள்வி எழுப்புறோம், ஒருவேளை இந்த 55 பேர் சாவு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா, இந்த திமுகவோட அனுதாபிகள், அல்லறை சில்லறைகள், திமுக காசு வாங்கி பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க, வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க, கொதிச்சு கிளம்பியிருப்பாங்க. ஆனா நடக்கிற திமுக ஆட்சினா பேசக்கூடாதான், மயிலிற கால வருடி விடணுமா. என்ன அயோக்கியத்தனம்! இதுல நம்ம ஒரு பட்டியலே போடலாம் எங்க போனாங்கன்னு. இந்த செந்தில்வேல்னு ஒரு ஆளு, ஒரு கேடுகட்ட சொல்றதுக்கே வார்த்தை கிடையாது. அப்படி ஒரு ஜீவராசி, நான் குரலற்றவனின் குரலாக ஒழிக்க போறேன் அப்படின்னு என்னென்னமோ பேசி 1ஆம் நம்பர் முதல் தர பிழைப்புவாதி, பிழைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போற ஒரு கேவலமான ஒரு பிறவி. அப்புறம் ஜென்ராம்னு ஒரு யோக்கிய சிகாமணி, அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. இவங்க எல்லாரும் என்னன்னா, திமுகவை எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு இல்ல யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த கருப்பழனியை பொண்ணு ஒரு யோக்கிய சிகாமணி எங்க போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சாருன்னு தெரியல. நம்ம ஐயா சத்யராஜ் திடீர்னு பெரியாரியவாதி பொங்குவாரு, ஆனா அந்த சம்பவங்களுக்கு வாய் திறக்கல. அப்புறம் பிரகாஷ்ராஜ் சொல்லவே தேவையில்லை, சேகர் பாபு அழைச்சு கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு பேச வைக்கிறாரு. அவரு பேசி முடிச்சுட்டு சரியா பேசிட்டானா அப்படின்னு சேகர் பாபு கிட்ட பிரகாஷ்ராஜ் கேட்கிறாரு, முதலமைச்சரை பிரைஸ் பண்ணுங்க, பாராட்டுங்க, இது நல்ல ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னோடனே அவரும் வாய்க்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க, நல்ல ஆட்சியா இருக்குன்னு அவரும் பேசுறாரு. இதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம். அப்படி கோவன்னு ஒருத்தர் போன ஆட்சி 2015 அவர் பாட்டு போட்டார், அதாவது மூடு டாஸ்மாக் மூடுன்னு பாட்டெல்லாம் போட்டார். ஆனா இப்ப எங்க போனாரு? டாஸ்மாக்கையும் மூடல, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தல, விஷ சாராயத்தையும் தடுக்க முடியல, ஒண்ணுக்கும் துப்பு இல்லாம ஒரு ஆட்சி இருக்குது. ஆனா போன முறை விழுப்புரம் அந்த செங்கல்பட்டு அங்க மரணம் நடக்கிறப்ப, அங்க விஷச்சாராய விபத்து நடக்கிறப்பவே இந்த கோவன் சொன்னாரு, இப்ப மது விட
ரொம்ப ஆபத்தா இருக்கிறது வந்து இந்த மதம் தொடர்பான இந்த வன்முறை தான். இப்ப பாஜக தான் ஆபத்து அப்படிங்கிறது. ஐயா பத்திரிகையாளர் மணி கேட்டாங்க, 2015 வந்து நீ பேசின 3 டாஸ்மாக முடின 2015 நரேந்திர மோடி வந்துட்டாரு, பாஜக ஆட்சியில் வந்துருச்சு. அப்ப அன்னைக்கு வந்து நீ புரட்சியாளரா வந்து நீ வந்து மதத்தை சார்ந்த வன்முறைய இந்த பாஜகவை பேசாம, இந்த மதவாத அரசியல பேசாம முதன்மையா மதுவை பேசின. ஆனா இப்ப மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஐயா மணி கேட்டாங்க. அப்படி இந்த சந்தர்ப்பவாதிகள், இந்த செந்தில் வேலா இருக்கட்டும், ஜென்ராமா இருக்கட்டும், கரு பழனியப்பனா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், கோவனா இருக்கட்டும், இன்னும் பலர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் நடக்கிற ஒரு அநீதி உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா, சத்தீஸ்கர் நடந்தா, ஜார்க்கண்ட் நடந்தா, கர்நாடகா நடந்தா, ஆந்திரா நடந்தா கொதிப்பாங்க, கொந்தளிப்பாங்க, கும்படி துடிப்பாங்க. இல்ல ஆப்கானிஸ்தான் நடந்தா கூட, இஸ்ரேல் நடந்தா கூட பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடந்தா பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்தா பேசணும்னா அது அதிமுகவின் ஆட்சியா இருக்கணும். திமுகவின் ஆட்சியா இருந்தா பேச மாட்டாங்க. செஞ்சது அதிகாரி ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது, அவர் அப்பாவி, இன்னசென்ட். இப்படி எல்லா உருட்டும் உருட்டுவாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 12 மணி நேரம் வேலைன்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட கொண்டு வராத 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதாவை எப்படா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அன்னைக்கு வந்து சட்டசபையில முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை, அவர் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு போயிட்டாரு, அவருக்கு தெரியாம கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேவலமான ஒரு முட்டு. முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு முக்கியமான மசோதா தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த நேரத்தில் நாம இந்த அநீதியை புரிஞ்சுக்கிற அதே வேளையில இந்த அநீதியை மூடி மறைக்க நியாயம் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாலும் பிரச்சனை இல்லை. மாறா வந்து திமுக மேல வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஸ்டாலினுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இந்த முட்டு கொடுக்கக்கூடிய, ஒத்து ஊதக்கூடிய, ஊதுகுழலாக செல்லப்படக்கூடிய இந்த காவாடிகளை அடையாளம் கண்டுகொள்ளணும். இந்த களிசடைகளை அப்புறப்படுத்தணும். களிசடைனா கெட்ட வார்த்தை இல்லை, கழிகின்ற சடை, உதிர்ந்த மயிர், அதான் அர்த்தம்.